Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, B.Tech, Biotechnology with specialization in computer science and biology. மேகாலயாலேருந்து கொடுத்துருந்தாங்க ஒரு ஒர்க்கு. ஸோ அந்த ஒர்க்கை வந்து முடிக்கிறதுக்கு 2 days 3 days ஆகும் அப்படின்னு நினச்சிருந்தேன். கரெக்டாக வெயில் அடிச்சது, ஒரே நாளில் முடித்தேன். போர்ட்ரேட் வந்து ஒரே நாளில் முடித்த ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேகாலயா ஆர்டர் ஒர்க் மட்டும்தான், A4 சைஸு. ஃபஸ்ட்டு என்னுடைய ஆர்ட் ஒர்க்கு அதிக ரேஞ்சுக்கு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவியோட கொலாபரேஷன் பண்ணியிருந்தேன். ராக்கின்னு சொல்லிட்டு ஒரு மூவியோட கொலாபரேஷன் பண்ணியிருந்தோம். 30 ஆர்டிஸ்டோ சம்திங் கலந்துக்கிட்டாங்க. 11 ஆர்டிஸ்டோட ஒர்க் தான் அங்கே செலக்ட் ஆகி போச்சு. அதில் என்னுடைய ஆர்ட் ஒர்க்கும் பண்ணேன். எந்த ஆர்ட் உங்களுக்கு ரொம்ப நாள் எடுத்துருக்கு? எனக்கு வந்து அந்த யானையும் காளையம்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த A4 சைஸ் மட்டுமே 1 month எடுத்துக்கிச்சு எனக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது மழை டைமில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மற்ற ஒர்க்கை விட அதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் நிறையா இருக்கும். அப்புறம் டெஸ்லா லோகோ பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்லாவே அவங்கள அஃபிஷியல் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுதான் வேர்ல்டு வைட் ரீச் பண்ணி என்னை BBC நியூஸ் அந்த மாதிரி பெரிய நியூஸ் கொண்டு போய் ஏஷியாஸ் ஃபஸ்ட்டு சன்லைட் ஆர்டிஸ்ட்னு அந்த ஒரு அங்கீகாரம் கொண்டு வந்தது அந்த டெஸ்லா லோகோ வரைஞ்சதுக்கு. கிளைமேட்டுக்கும் உங்களுக்கு உள்ளான அந்த ரிலேஷன்ஷிப் அது வந்து நம்ம செய்யணும்னு நினைக்கும் போது நமக்கு வந்து ஒரு சில நேரங்களில் கை கொடுக்கும் தெரியுமா? அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து எனக்கு வெதர் வந்து அந்த அளவுக்கு ஜஸ்ட் நார்மலாக நம்ம என்ன வெயில் அடிக்குதா, நம்ம நார்மலாக ஆரம்பத்தில் நானும் வெயில திட்டினவன் தான். இப்போ எல்லாருமே யாராவது வெயில திட்டினா ஏன் வெயில திட்டுறீங்கன்னு கேட்குற அளவுக்கு பொழப்பே அதில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ தினமும் காலையில் எழுந்துச்சுன்னா வெதர் இது செக் பண்ணுறதா இருக்கட்டும். நான் எங்கள் ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க அதை செக் பண்ணி பாருங்கள் நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல வைப்பாங்க. நான் சம்டைம்ஸ் நானே கோவப்பட்டுருவேன். ஆமாம் அதில் ஒன்று காட்டுது, நாளைக்கு அழிச்சு பார்த்தா வேறு மாதிரி இருக்குது, எதுக்கு பார்த்துக்கிட்டு மாதிரிலாம் திட்டுற மாதிரிலாம் இருப்பேன். ஸோ அது தினமும் காலையில் ஏஞ்சோடனே இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுற மாதிரி ஏஞ்சோடனே பார்த்துட்டு வெயில் எப்படி இருக்குது, மேகம் எப்படி இருக்கா, இன்றைக்கி பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி தான். இப்போ நான் கஸ்டமருக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அவங்கள்ட்ட தெளிவாக சொல்லிவிடுவேன், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிலில் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது, நீங்கள் இந்த டைமில் கேட்டால் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லிவிடுவேன். ஸோ அந்த மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிறது இருக்குது. சில இது 1.5 month நான் எடுத்து பண்ணுற அளவுக்கும் இதுவாக இருக்குது. ஸோ அப்படின்னும்பொழுது இது ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கு வந்து வாங்கிட்டு நான் சீக்கிரம் முடிக்க முடியுமான்னு ஒரு தாட்டில் இருந்தேன். மேகாலயாலேருந்து கொடுத்துருந்தாங்க ஒரு ஒர்க்கு. ஸோ அந்த ஒர்க்கை வந்து முடிக்கிறதுக்கு 2 days 3 days ஆகும் அப்படின்னு நினச்சிருந்தேன். கரெக்டாக வெயில் அடிச்சது, ஒரே நாளில் முடித்தேன். போர்ட்ரேட் வந்து ஒரே நாளில் முடித்த ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா அந்த மேகாலயா ஆர்டர் ஒர்க் மட்டும்தான், A4 சைஸு. மேக்ஸிமம் 2.5 நாள்லேருந்து 3 நாள் எடுத்துக்கும். பட் அந்த ஒரு போர்ட்ரேட் வந்து டீட்டெயில்ஸ் அந்தளவுக்கு கிடையாது. பட் இருந்தாலும் 1 dayல முடிச்சிட்டேன். ஓகே, கிளைமேட்டுக்கு தான் நன்றி. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி. எங்கே இதெல்லாம் ஆர்டர்ஸ் வருது? நீங்கள் மேகாலயான்னு சொன்னதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நிறைய வெளிநாட்டு தமிழர்கள் இருக்காங்க, இந்தியர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்டேருந்து வந்த ஆர்டர்ஸ்லாம் என்ன? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு யூஎஸ்லேருந்து வந்திருக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கனடாலேருந்து வந்திருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேகாலயா சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி வெளிநாடுகளில் வந்து கனடா வந்து ரெகுலர் கஸ்டமர் மாதிரியே ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ரேட்லாம் கொடுக்க மாட்டார். அவர் வந்து இந்த ஜாப்பனீஸ் கேம் கேரக்டர் இருக்குல்ல, ஸோ அதுதான் கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க்கு கொடுத்தாரு. ஸோ அந்த ஒர்க்கு கொடுத்தப்போ ஜஸ்ட் நார்மலாக A4 சைஸுக்கு பேமெண்ட் பேசிவிட்டு $800 பேசிவிட்டு அவங்க வந்து ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இமேஜ் அனுப்பிச்ச பிறகு வந்து அது ஸ்கொயர் டைப்பில் இருக்குது. நம்ம A4 சைஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் அப்படி இருக்கும், அவங்க கொடுக்குறது ஸ்கொயர் டைப். அப்போ நான் அந்த A4 சைஸோடு கொஞ்சம் பெருசாக பண்ணணும். சரி ஃபஸ்ட் டைம் ஆர்டர் ஒர்க்குன்னு சொல்லி பண்ணி அமுச்சு விட்டுட்டேன். கனடாக்கு அமுச்சு விட்டேன். அவங்க பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நார்மலாக நான் போஸ்ட் போடணுன்னா அதை லைக் பண்ணிவிட்டு எதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. என் மேரேஜுக்கு பிஃபோர் ஒரு 3 month பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ஒர்க்கு திரும்பி அகைன் அவருக்கு கொடுத்தாரு. திரும்பி அவர் கேட்கும்போது அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி நீங்கள் போன வாட்டி கொடுத்தீங்க, அது வந்து A4 சைஸ் தான் நம்ம பேசினது, ஏன்னா அதில் நம்ம ஹிஸ்ட்ரி இருக்கணும் அவங்கள்ட்ட பேசினது, ஸோ இதுக்கு தான் நம்ம பேசினது. பட் வந்து நான் இந்த சைஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா $1000 பே பண்ணுவேன்னு எதுவுமே பேசலைங்க. உடனே $500 அனுப்பிச்சு விட்டாங்க. நான் ஒர்க்கு முடிச்சுட்டு அனுப்பிச்சு விட்டேன். திரும்பி $500. அதாவது அந்த ஆர்ட்டோட வேல்யூ தெரிஞ்சு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த வேல்யூ தெரிஞ்சு எதுவுமே பேரம் பேசாமல் பண்ணது அந்த ஒரு மனுஷன் தான் ஃபஸ்ட்டு எனக்கு. ஸோ அதுக்கப்புறமா நிறைய ஆர்டர் ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க, கம்மி பண்ணுறது அது இருக்கும். சில ஆர்டர் ஒர்க்ஸ்லாம் பேசவே மாட்டாங்க, இதுதான் நான் சொல்லுவேன் அந்த ஆர்ட் ஒர்க்கோட வேல்யூ தெரியும் ஸோ அப்படின்னு பேரம் பேசாமல் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இதுமாரி எனக்கு ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர், இன்னொன்று சிங்கப்பூரில் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இது வரையும் 2 ஒர்க் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் சிங்கப்பூர்லேருந்து பண்ணுறவங்களாம் வந்து தமிழ் இங்கே தஞ்சாவூர்காரங்க தான், பட் அங்கே செட்டில்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வாங்கியிருக்காங்க. ஓகே, இப்போ நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தது வந்து கலைஞர் பெரியார் டக்குன்னு இந்த சைடு வந்துட்டீங்க. ஆமாம், ஒரு ஆக்சுவலாக இந்த ஆர்ட்லாம் பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு CM வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் அன்பில் மகேஷ் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2 பேரும் சேர்ந்த ஒரு படமும் அவங்கள்ட்ட போயிருக்கு. ஆமாம் ஆமாம். இந்த ரெகக்னேஷன் எப்படி இருந்துச்சு? என்னை வந்து நியூஸில் வந்து நான் வர ஆரம்பித்தப்போ 2 years பிஃபோர் வந்து நியூஸில் வர ஆரம்பித்தப்போ நிறைய வரைஞ்சிட்டு இருந்தேன். வரைஞ்சிட்டு இருக்கப்போ
நார்மலாக ஒரு ஃபஸ்ட்டு என்னுடைய ஆர்ட் ஒர்க் அதிக ரேஞ்சுக்கு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவியோட கொலாபரேஷன் பண்ணியிருந்தேன். ராக்கின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்துடும். ஸோ அந்த மூவியோட கொலாபரேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து ஒரு 30 ஆர்டிஸ்டோ சம்திங் கலந்துக்கிட்டாங்க. 11 ஆர்டிஸ்டோட ஒர்க் தான் அங்கே செலக்ட் ஆகி போச்சு. அதில் என்னுடைய ஆர்ட் ஒர்க்கும் பண்ணேன். ஸோ அது NFTன்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அதில் வந்து கிரிப்டோ கரன்சிஸ் மூலிமா ஆர்ட் ஒர்க்கை ஆன்லைனில் பிட்டிங் பண்ணி வாங்குவாங்க. ஸோ அதில் வந்து சேல் ஆச்சு. 1 lakh சேல் ஆச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு A4 சைஸ் மட்டுமே 1 lakh சேல் ஆச்சு. அதில் நாங்கள் கொலாபரேஷன் பண்ணி தானே பண்ணுறோம். ஸோ அப்போது ஷேர்ஸ் மாதிரி பிரியும். ஸோ அதில் எனக்கு ஒரு 40,000 கிடச்சிது. ஃபஸ்ட்டு டைம் என் ஆர்ட் ஒர்க் அந்த வேல்யூக்கு போச்சுன்றது அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சது. என் ஆர்ட்டோட வேல்யூவும் அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கு பார்த்துட்டு அந்த NFTயாக போடுறதை பார்த்துட்டு ஒரு யூஎஸில் இருக்கிற ஒருத்தவங்க அவங்க வந்து எனக்கு இது 2 ஒர்க்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் ஐயா படத்தையும் பெரியார் ஐயா படத்தையும் வரைஞ்சி கேட்டாங்க. அது அவங்களுக்காகவே NFT மாதிரி கிரியேட் பண்ணி அதில் சேல் பண்ணேன். ஒரு பீஸ் வந்து 80,000 சொல்லிட்டு 2 பீஸுமே அவரே வாங்கிக்கிட்டார். ஸோ NFTயில். ஸோ அது தான் போச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து கிஃப்ட் பண்ணாங்க போயிட்டு கலைஞர் ஐயாவோட படத்தை கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அந்த இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இமேஜ் நமக்கு ஷேர் ஆகுது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க. ஸோ அந்த பொலிட்டிஷியன் அவங்களாம் பார்த்துட்டு ஸோ ஓகே இவங்க பண்ணுறது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டில் உள்ளவங்க நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்படி தான் அன்பில் மகேஷ் சாரோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வரைஞ்சி கேட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இமேஜ் வேணும் சொல்லிட்டு A2 சைஸ் ஒன்று பண்ணி கொடுத்தேன். ஸோ அதை தொடர்ந்து இப்போது நிறையா அந்த மாதிரி தான் எனக்கு வர ஆரம்பிச்சது. இவங்களோட ஹெல்த் மினிஸ்டர் சாரோடதும் அப்படி தான் வந்தது. சென்னையில் ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு 150வது மாரத்தான் சார் ஓடினாங்க. ஸோ அதுக்கு அவருக்கு கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சரி சார் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணி கொடுத்தேன். எந்த ஆர்ட் உங்களுக்கு ரொம்ப நாள் எடுத்திருக்கு? எனக்கு வந்து அந்த யானையும் காளையும் தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த A4 சைஸ் மட்டுமே 1 month எடுத்துக்கிச்சு எனக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது மழை டைமில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மற்ற ஒர்க்கை விட அதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் நிறையா இருக்கும். டாட்டாக வச்சு கிரியேட் பண்ணி அந்த கிட்டத்தட்ட அந்த ஒரு ஸ்டோனோட எஃபெக்டை நம்ம கொண்டு வரணும் கரெக்டாக. ஸோ அதுக்கு ரொம்ப டீட்டெயில் எடுத்துக்கிச்சு. ஸோ அது 1 month எடுத்துச்சு. அதை தாண்டி அதிகமாக நாள் எடுத்தது பார்த்திங்கன்னா அன்பில் மகேஷ் சாரோட ஒர்க்கு தான். அது ஆர்ட் ஒர்க் வாங்கிட்டேன். 15 days தான் அதோட டைம் பீரியட். அதாவது 15 நாளில் முடிக்கலாம் நல்லா வெயில் இருந்தால். அதுவும் கரெக்டாக என்னாச்சுன்னா நம்ம இப்போது லாஸ்ட்டாக ஃப்ளட் வந்ததில்ல. ஸோ அந்த டைமில் மாட்டிக்கிட்டேன். அதுவும் இன்னொன்று எனக்கு மயிலாடுதுறையில் வெயில் இல்லைன்னு சொல்லிட்டு என்னுடைய மாமா வீடு என் ஒய்ஃபோட அப்பா வீடு இங்கே தான் இருக்குது திருவிக்க நகர். அங்கே வீட்டு மாடியில் தான் உட்காந்து பண்ணுறோம். இங்கே வெயில் கொஞ்சம் நல்லா அடிச்சிருந்தது. திடீர்னு பார்த்தா ஃப்ளட் ஆரம்பிச்சிச்சு. செம்ம மழை. ஒரு வாரத்துக்கு 1.5 மாதம் எடுத்துச்சிங்க ஒர்க் முடிக்கிறதுக்கு. கஸ்டமர் வந்து எதுவுமே சொல்லவே இல்லை. புரியுது, சுச்சுவேஷன் புரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது முடித்த பிறகு கரெக்டாக அவங்க பர்த்டேவும் முடிஞ்சு போச்சு. அன்பில் மகேஷ் சாரோட பர்த்டேக்கு தான் கொடுக்கணும்னு பிளான் இருந்தது. ஸோ அதுவும் முடிஞ்சு போச்சு. சரி பரவாயில்ல, எப்போ கொடுத்தா நமக்கு என்ன, அது ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொன்னார். சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அழகாக முடிச்சு நேராக போய் கொடுத்தோம். ஸோ அவங்க போய் கொடுத்துட்டு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக. மொத்தத்தில் நீங்கள் துபாயில் இருந்தால் டெய்லியும் நிறைய ஆர்டர் பண்ணுவீங்க. கண்டிப்பாக துபாயிலாம் இருந்தாக்க ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் ஏதாவது பண்ணிடலாம் இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ ஐகான்ஸ் வரையும்போது முக்கியமாக வந்து தோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா, மகாத்மா காந்தி இவங்கெல்லாம் வரையும் போது ஒரு இந்திய அளவில் வந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கிடைக்கும். இவங்களோட போர்ட்ரைட்லாம் வரையும் போது எந்த அளவுக்கு ஒரு பூம் இருந்துச்சு உங்களுக்கு? நம்ம இன்ஸ்டாகிராம் நம்ம அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டாலே நம்ம ஒரு டிஜிட்டல் கிரியேட்டராகவோ சம்திங் நம்ம ஆர்ட் ஒர்க்கு இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொமோஷனுக்குன்னு டிவி டெலிவிஷன் அந்த மாதிரிலாம் போக தேவை. நம்ம சோஷியல் மீடியாவிலே நம்ம எந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணலாம். ஸோ அந்தமாரி ப்ரொமோஷன் பண்ணும்போது நம்ம யாரை வரையலாம், எப்படி வரைஞ்சாங்க நமக்கு ப்ரொமோஷன் ஆகும் அப்படின்ற தாட்டில் பண்ண ஆரம்பிச்சது தான் இந்த கிரிக்கெட்டர்ஸோட இது பண்ணலான்னு சொல்லிட்டு. திடீர்னு நான் என்னுடைய ஒர்க்லாம் பார்த்துட்டு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லேருந்தே எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டாங்க. இந்த மாதிரி ஏஷியா கப் வருது, ஸோ அவங்களுக்கு வரையலாமா, யாரை வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு போது அப்போது வந்து இவங்க தான் கேப்டனாக இருந்தாங்க, ரோஹித் சர்மா. ஸோ அவங்கள வரையலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதுக்கு ஷூட் எடுத்துட்டாங்க, எல்லாம் பண்ணியாச்சு. அப்போது பார்த்தீங்கன்னா ஏஷியா கப்பில் அவங்க வின் பண்ணல. ஃபஸ்ட்டு டைம் மட்டும் ஒரு ப்ரொமோஷன் மட்டும் வீடியோ போட்டு விட்டுட்டாங்க. இப்போ லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியா கப் அவங்க வின் பண்ணாங்க. ஸோ அந்த இதில் வந்து எனக்கு தெரியாது, அந்த டைமில் போட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம எதுலையுமே ஷேர் பண்ணல. ஸோ அவங்க வின் பண்ணல, அதனால் விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் நமக்கு அதில் ரீச் கிடைக்காதுன்னு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இடையில என்ன பண்ணிட்டேன், விராட் கோலியோட ஒர்க் பண்ணிட்டேன், தோனி சாரோட ஒர்க் பண்ணிட்டேன். சரி நம்ம இதுதான் இதுவாகலை, இதாவது நம்ம சோஷியல் மீடியா போகும்போது இன்னும் பூம் ஆகுமேன்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தேன். விராட் கோலியோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் எல்லா நியூஸ் சேனலும், ஹிந்தி சேனல்லேருந்து எல்லா சேனலும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு திரும்பியும் டேரெக்டாக இங்கிலீஷ் சேனலை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லேருந்து எனக்கு மெசேஜ் பண்ணிட்டாங்க, இந்த கிளிப்பை நான் யூஸ் பண்ணிக்கலாமா சார்? கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக இந்த ஏஷியா கப் அப்போ விராட் கோலியோட ஒர்க்கை வந்து டேரெக்டாக இவங்க இங்கிலீஷ் சேனலில் போட்டாங்க. இங்கே தமிழ் சேனல் அகைன் போட்டிருக்காங்க, எனக்கு தெரியல. ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா எனக்கு திடீர்னு இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கங்க்ராச்சுலேஷன் எதுக்கு எல்லாரும் விஷ் பண்ணாங்கன்னு புரியலன்னு சொல்லிட்டு பார்த்தா ஸ்ரீகாந்த் சார் வந்து லைவில்
ப்ளே பண்ணும்போது இந்த வீடியோ ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸ்ரீகாந்த் சார் வந்து அவ்வளோ அப்ரிஷியேஷன் பண்ணி அந்த ஒர்க்கை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வரைஞ்சா அந்த வழி தெரியுமோ அந்த அளவுக்கு உணர்ந்து இவன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வரைஞ்சிருக்கான் பாருன்னு, அந்த அளவுக்கு என் பேர் தெரியல. ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, காதில் வாங்கல போல இருக்கு. ஃபுல்லாக அப்ரிஷியேஷன் பண்ணி முடிச்சுட்டு அந்த பையன் பேர் என்னன்னு அகைன் கேட்டு மைக்கில் கேட்டு என் பேரை சொல்லி விஷ் பண்ணார். ஸோ அந்த தருணம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கமெண்ட்ரி பண்ணும்போது அவ்வளோ பாராட்டு. ஆமாம், அவங்க சொல்கிற அவங்க பாணியில் மச்சான் செம்மையாக பண்ணியிருக்காங்க அந்த இது கேட்கும்பொழுது ரொம்ப க்ளோஸாக உணர்ந்தேன் அந்த இடத்துல. பரவாயில்ல, இந்த அளவுக்கு ரெகக்னேஷன் கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பெரிய கம்பெனி, ஒன்று வந்து டெஸ்லா, இன்னொன்று மகேந்திரா. மகேந்திரா லோகோ வரையும் போது எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு? அவர் மகேந்திரா லோகோ வரைஞ்சிருந்தப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல டேக் பண்ணி போட்டிருந்தேன். பட் இதுவரையும் சாரோட கண்ணில் படவே இல்லை. என்ன அது வாய்ப்பே இல்லையே. இவ்வளோ நாள் வந்து எந்த ஒரு சின்ன விஷயம் எங்கேயோ ஒரு விவசாயி பண்ணியிருப்பாரு, அதை வந்து மகேந்திரா எடுத்து டேக் பண்ணி போட்டிருப்பாரு. இது மாதிரியான ஒரு கிரியேஷன் அவரோட லோகோவே அவர் வரைஞ்சிருக்காரு, ஏன் இது வந்து இன்னும் போய் சேரலை அப்படின்னு. அதுதான் நம்ம ஒவ்வொரு இது இருக்கும் பார்த்தீங்களா, தாட்டில் இவங்களை வரைஞ்சால் நல்லாயிருக்கும், நம்ம இந்த அளவுக்கு கொஞ்சம் ரீச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட நம்ம எந்த மீடியா சைடாக இருக்கட்டும், எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் அதுக்கு ஒரு சின்ன அங்கீகாரம் கிடைக்குமான்றதை நோக்கி தான் போவோம். அந்த மாதிரி பண்ணும்போது தான் சரி இவங்களை வரைஞ்சாக்க இவங்க நம்மளை பற்றி பேசுவாங்க, ஸோ இவங்க மூலயமா நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணது தான். ஸோ அப்படி பண்ணும்போது இதுமாரி டேக் பண்ணி போட்டால் நிறைய பேர் டேக் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. பட் அந்த அளவுக்கு சார் கண்ணுக்கு இன்னும் ரீச் ஆகலை. அடையலை. ஆமாம், அதுக்கப்புறம் டெஸ்லா லோகோ பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்லாவே அவங்கள அஃபிஷியல் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுதான் வேர்ல்டு வைட் ரீச் பண்ணி என்னை பிபிசி நியூஸ் அந்த மாதிரி பெரிய நியூஸ் கொண்டு போய் ஏஷியாஸ் ஃபர்ஸ்ட் சன்லைட் ஆர்டிஸ்ட்னு அந்த ஒரு அங்கீகாரம் கொண்டு வந்தது அந்த டெஸ்லா லோகோ வரைஞ்சது பிறகு. ஸோ அந்த அளவுக்கு ரீச் கிடைச்சு மயிலாடுதுறையிலேருந்து அமெரிக்கா வரைக்கும் போயாச்சு அப்படிங்கிற ஒரு அந்த லாங் ஜேர்னி வந்து ஒரு சூப்பரான ஜேர்னியாக இருந்திருக்கு. இது வந்து சிஎஸ்கே தோனி அவரோட கடைசி ஐபிஎல் அப்படின்னு சொல்றாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு அது மாதிரி தோணல. ஆக்சுவலாக நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், எப்படியாவது அதை அவர்கிட்ட கொடுக்கணும், கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இடையில வந்து நிறைய ஆப்ல இருந்தெல்லாம் மெசேஜ் பண்ணாங்க. எனக்கு அவங்க தான் வந்து மீடியா பார்ட்னர் அது மாதிரிலாம் சொல்லும்போது ஓகே எனக்கு இது வாய்ப்பு கிடைக்குமா அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு அப்படின்னு கேட்டு பார்த்துட்டேன். இதுவரையும் சிஎஸ்கே வந்து டேரெக்டாக டேக் பண்ணியும் போட்டு பார்த்துட்டேன், அந்த டீம்லேருந்து எதுவும் வரல. பட் அவர்கிட்ட கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடைக்க மாட்டேது. கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஒரு எண்ணம் தான். ஆனால் இன்னொரு விஷயம், எங்கேயோ தலைவர் இருந்து இப்போ உங்களை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் கொண்டு போகணும். நான் முக்கியமாக உங்கள்கிட்ட ஒரு ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டியாக பார்க்குறது என்னென்னா, நான் கற்றுக்கிட்ட விஷயத்த, நான் கற்றுக்கிட்ட டெக்னிக்கை நான் வந்து நிறைய பேர் அதை வந்து சொல்ல மாட்டாங்க, இல்லை நம்மளோட யூனிக்னஸ் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விக்னேஷ் அப்படி கிடையாது. எல்லாத்தையும் ஓப்பனாக ஒரு திறந்த புத்தகமாக இருந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அந்த மனப்பான்மையே உங்களை இன்னும் பல உயரங்களுக்கு கொண்டு போகணும். நன்றி நன்றி. மகேந்திர சிங் தோனி மாதிரி நீங்களும் வந்து ஒரு கூலான ஒரு நபராக இருந்து இன்னும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் எங்களோட ஆசையும். வாழ்த்துக்கள், வெற்றி பெற. நன்றி. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்.